வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பட்டை அவரைக்காய் வச்சு எப்படி சூப்பராக அவரைக்காய் பொரியல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்குங்க. இந்த மாதிரி கலர் மாறி வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். அவரைக்காவை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருக்க துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். நார்மலான வானலில் செய்கிறத விட நீங்கள் மண் சட்டியில் அவரைக்காய் பொரியல் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே எடுத்து கொடுக்கும். அவரைக்காய் பொரியல் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே எந்த பொரியல் செஞ்சாலும் மண் சட்டியில் செஞ்சு பார்க்கும்போது டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவே எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இதுமாரி அடியில் விட்டுட்டு கிண்டுங்க. கிண்டிட்டு இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து கிண்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு தீயாமல் வரும். அவரைக்காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாக சுண்டணும். அப்போ தான் அவரைக்காய் வேகும். மறுபடியும் மூடி இந்த மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள், தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 முடி தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கலாம். துருவின தேங்காவை இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அவரைக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி சாப்பிடவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் வதங்கணும், அந்தளவுக்கு பொறுமையாக கிண்டுங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், நல்ல சுவையான அவரைக்காய் பொரியல் தயார்.